வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகுள்ளதாம். இபிஎஸ்ஐ அதிர்ச்சி செய்த செங்கோட்டையனாம், யாரை நீக்கினாலும் பயனில்லையாம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். அதாவது அதிமுகவின் முகமாகவே அறியப்பட்ட முன்னாள் அமைச்சர் தான் இந்த செங்கோட்டையன். அதாவது செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் காலக்கெடு ஒன்று விதித்திருந்தார். இதனால் தான் ஆத்திரமடைந்த இபிஎஸ் அவர்கள் அவரை கட்சியின் அனைத்து பதவிகளிலிருந்து நீக்கி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளாராம். இதனைத் தொடர்ந்தான் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் அதாவது நிர்மலா சீதாராமன் இருவரையும் சந்தித்தாக தகவல் எல்லாம் பேசப்பட்டு வருகிறது. ஆனால் இபிஎஸ் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கு மறுத்துவிட்டார் என்றவே செய்திகள் பேசப்பட்டு வந்தது. அதாவது செங்கோட்டையன் போர்க்கொடி ஒன்றை இபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் கூட செவி சாய்க்கவில்லை என்றுதான் இந்த நிலையில் பார்க்கப்படுகிறதா. அதனால்தான் இபிஎஸ் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைக்கு கண்டிப்பாக மறுத்துவிட்டாராம். செங்கோட்டையனை தொடர்ந்து அவரின் ஆதரவாளர்கள் எல்லாம் பதவியும் பறிக்கப்பட்டதாம். இதனைத் தொடர்ந்தான் செய்தியாளர் பேசிய செங்கோட்டையன், ஒருங்கிணைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் கட்சியிலிருந்து நீக்கினாலும் அது எந்த ஒரு மாற்றத்தையும் கண்டிப்பாக தமிழகத்தில் ஏற்படாது என்ற நிலையில்தான் செங்கோட்டையன் பேச்சுக்கள் இருந்ததா. அதாவது எல்லா வெற்றிக்குமே விரைவில் கண்டிப்பாக ஒரு நன்மை கிடைக்கும். அந்த நடவடிக்கை கட்ட நடவடிக்கையெல்லாம் பற்றி நான் இன்னும் யோசிக்கவில்லை. என்னுடைய அமைதி கண்டிப்பான வெற்றிக்கான அறிகுறியாத்தான் இதை பார்க்கிறேன் என்று அவர் கூறியுள்ளாராம். இவர் இவ்வாறு கூறியது சர்ச்சைக்குரிய ஏற்படுத்தியுள்ளதும் இந்த பதில்தான் அவரின் புதிய கட்சி துவங்குவதற்கான முன்னோட்டம் என்று சிலர் கூறி வருகிறார்களாம். அது மட்டுமன்றி சிலர் பேர் செங்கோட்டையன் அவரின் ஆதரவாளர்களை வைத்து டிடிவி தினகரனின் அமமுக கட்சியில் இணைவார்கள் என்ற பேச்சுக்கள் எல்லாம் அடிபட்டு வந்ததாம். அதாவது இந்த இரண்டிலுமே செங்கோட்டையன் எதை செய்தாலும் அது இபிஎஸ்க்கு கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் வாக்கு வங்கியில் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறதா. அதாவது ஏற்கனவே டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் எல்லாம் எடப்பாடி அவர்கள் நீக்கப்பட்டதால் கண்டிப்பாக அவர்கள் இருக்கும் வாக்கு செல்வாக்கானது கண்டிப்பாக தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அவருக்கு வாக்கு வங்கி கண்டிப்பாக குறைய தொடங்கும் நிலையில்தான் இபிஎஸ் அவர்களின் கண்டிப்பாக வருகின்ற அரசியல் சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக நெருங்கும் நிலையில் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமன்றி கண்டிப்பாக கட்சியிலிருந்து நீக்கியவர்களை கண்டிப்பாக ஒருங்கிணைக்கும் வகையில் தான் செங்கோட்டையன் செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமன்றி செங்கோட்டையன், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டோரெல்லாம் கண்டிப்பாக தனி கட்சியை, அதாவது தனி ஒரு கட்சியை அமைப்பார்களா அல்லது யாருடன் கூட்டணி சேர்வது என்பதுதான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. அது மட்டுமன்றி ஓபிஎஸ் அவர்கள் என்ன மனநிலையில் உள்ளார் என்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறதா. அதாவது என்டிஏ கூட்டணியில் பிரிந்து சென்ற டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்களெல்லாம் மறுபடியும் என்டிஏ கூட்டணியில் சேர அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் பேசப்பட்டு வருகிறது. அதாவது டிசம்பர் மாதத்திற்குள் கண்டிப்பாக என்னவென்றாலும் நடக்கலாம் என்ற நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறதா. ஏனென்றால் 2026 சட்டமன்றத்திற்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில்தான் இப்படிப்பட்ட சூழலானது தமிழக அரசியல் களத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் ஏற்படுத்தி வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.